மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. ஹிஜ்ரத் செஞ்சு வந்து முதலாக எந்த ஒரு பயமுமே இல்லாமல் நிம்மதியாக தொழுத இடம் இதுதான். அப்போ நம்மளும் நீதி வைக்கணும், யா அல்லாஹ் எப்படி நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு சிரமத்துக்கு பிறகு ஒரு நிம்மதி ஏற்படுத்தி மதீனால ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தினியோ அதே மாதிரி நாங்கள் இங்கே தொழுகிறோம் யா அல்லாஹ். இதுக்கு முன்னாடி எவ்வளோ சிரமங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு, ஆனால் இதுக்கு பிறகாவது அந்த சிரமங்களை லேசாக்கி எங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக்கி கொடுறாயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா ஷால் நீங்கள் தோட தொழுவோம். சரிங்களா? நீங்கள் 4 நாள் அங்கே தங்க, நீங்கள் எங்கள் கூட கொஞ்சம் நேரமாக இருந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அது ஜும்மாவுடைய நாள் ஆகிறதுனால நபி ஸல்லல்லாஹு அவங்க தங்குவாங்க. ஃபர்ஸ்ட் அங்கே தான் ஜும்மாவுடைய தொழுகை தொழுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜும்மாவுடைய தொழுகை. அதுக்கப்புறம் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு அந்த பள்ளிவாசலுடைய பேரே இப்போ என்ன வச்சுட்டாங்க அப்படின்னா மஸ்ஜிதே ஜுமா அப்படின்னு சொல்லி இப்போ பேர் வச்சிருக்காங்க. நான் காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே ஒரு இடம் இருக்கும். அது வந்து உத்பான் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபியோடைய வீடு. அது ஒரு சஹாபியோடைய வீடு. இப்போ நேராக தெரியுதுல்ல அந்த மினாரா, அதுதான் வந்து மஸ்ஜித் ஜுமா. அதுக்கு முன்னாடி நேர் ஆப்போசிட்ல ஒரு சஹாபியோடைய வீடு இருக்கு. அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு நான் காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அது என்ன இடம் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்ற இடம். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாட்டிலிருந்து வரும்போது, மக்காட்டிலிருந்து வரும்போது வரவேற்பாங்க. கவிதைகள் பாடி தொல அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாஇ அப்படின்னு சொல்லி அழகான கவிதைகள் பார்த்து வரவேற்பாங்க. அது இந்த சைடில். இப்போ லெஃப்ட் சைடில் நான் காமிக்கிறேன். வெள்ளை கலர் பில்டிங், ஜன்னல் நீளமாக இருக்கும். கூட ஆரம்பிச்சுதாங்க பாருங்களேன். லெஃப்ட் சைடில் வெள்ளை கலர் பில்டிங் இப்போ தெரியுது பார்த்தீங்களா? வெள்ளை கலர் பில்டிங், ஜன்னல் நீளமாக தெரியுது இல்லை? அந்த இடம், அந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அவங்கள தல அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா இந்த அழகான கவிதைகள் பாடி அந்த இடத்துல. அது என்னன்னா ஒரு மேடு மாதிரி. அங்கதான் வந்து குழந்தைகள் பெண்கள் எல்லாமே நின்று நபி ஸல்லல்லாஹு இப்படிதான் போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அவங்க இப்படிதான் போவாங்க. அங்க நின்று என்ன செஞ்சாங்கன்னா சஹாபாக்களுடைய குழந்தைகள் வரவேற்றாங்க. நான் காமிக்க உங்களுக்கு நல்லா ஐடியா வந்துடும் பாருங்க. அது மஸ்ஜித் குபா, இது மஸ்ஜித் ஜும்மா. இப்படி நேராக லெஃப்ட் சைடில் போனால் மதீனா. இதுக்குள்ளே தான் 2.5 கிலோமீட்டர் இதுலேருந்து நேராக. இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமையா? இதுதான் மஸ்ஜித் ஜும்மா. நபி ஸல்லல்லாஹு அவங்க இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஜும்மாவுடைய தொழுகை சொல்றாங்க. ரைட் சைடில் நேராக தேடி பார்த்தீங்கன்னா அதான் மஸ்ஜித் குபா. நேராக தெரியுது குபா, இது மஸ்ஜித் ஜும்மா. இப்படி தான் இந்த கிரில் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இதுக்குள்ள தான் இந்த சஹாபியோட வீடு இருந்துச்சு. உத்பான் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீடு. கிரில் போட்டு இப்போ மறைச்சிருக்கிறாங்க. கீழே மாதிரி இருக்கு, அது தூணி கீழே மாதிரி.